மாணவர்களை கண்ணீரில் மூழ்கடித்த டென்னிஸ் ஜாம்பவான் ரோஜர் ஃபெடரர் பேச்சு. ரோஜர் ஃபெடரர் இந்த பெயரை டென்னிஸ் விளையாட்டின் மீது ஆர்வமுள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்காது. அமெரிக்காவின் டார்ட்மத் பல்கலைக்கழகத்தால் ரோஜர் ஃபெடரருக்கு டாக்டர் பட்டம் சில தினங்களுக்கு முன்பு வழங்கப்பட்டிருந்தது. அப்போது அவர் ஆற்றிய உரை அங்கிருந்த மாணவர்களின் கவனத்தை ஈர்த்தது. அவர் பேசுகையில், நான் அவ்வளவு சிறந்த பேச்சாளன் கிடையாது. எனது 16 வயதில் டென்னிஸ் விளையாட தொடங்கிய போது என்னால் 4 வார்த்தை கூட சேர்ந்தால் போல பேச தெரியாது. அதே நிலைதான் இன்றும். இருந்தாலும் என்னிடத்தில் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் உள்ளது. டென்னிஸ் விளையாட்டிற்காக எனது படிப்பை 16 வயதிலேயே நிறுத்திவிட்டேன். கல்லூரிக்கெல்லாம் சென்று படித்தது கிடையாது. என்னை பற்றி பலர் கூறும்போது நான் சிரமமே இல்லாமல் வென்றுவிடுவதாக சொல்கிறார்கள். அதை கேட்கும்போது எனக்கு எரிச்சல் தான் வரும். ஏனெனில் எனக்கு வெற்றிகள் சுலபமானதாக கிடைக்க சிரமப்பட்டு கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்கிறேன். எனது இளம் வயதில் சக வீரரிடமிருந்து ஒரு எச்சரிக்கை வந்தது. முதல் 2 மணி நேரம் ஃபெடரர் வெல்வதை போல இருப்பார். பிறகு நேரம் செல்ல செல்ல ஆட்டம் என்னிடம் வந்துவிடும் என்று கூறியிருந்தார். முதலில் அவர் கூறியது எனக்கு புரியவில்லை. பிறகு புரிந்தது. முதல் 2 மணி நேரத்தில் நமது முழு சக்தியையும் பயன்படுத்தி உற்சாகமாக களத்தில் விளையாடுவோம். ஆனால் நேரம் செல்ல செல்ல கால்கள் நடுங்க ஆரம்பிக்கும், மன உறுதியை இழக்கும். இதுதான் உண்மை. இன்னும் நான் உழைக்க வேண்டும் என்று அப்போதுதான் எனக்கு புரிந்தது. அதற்கு பின்னர் முன் எப்போதையும் விட கடினமாக உழைக்க ஆரம்பித்தேன். திறமை என்கிற வார்த்தையை இன்னும் ஆழமாக அணுக விரும்புகிறேன். திறமை என்பது மன உறுதியை சார்ந்தது. ஒழுக்கமாக இருப்பது, பொறுமையாக இருப்பது, உங்களை நீங்களே நம்புவது, இவை எல்லாம் ஒரு விதமான திறமைதான். சிலருக்கு இவை அனைத்தும் பிறவியிலேயே கிடைத்துவிடும். இல்லையென்றால் வளர்த்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உலகின் தலை சிறந்தவர்கள் அனைவரும் அவர்களின் வெற்றிகளால் மட்டுமே போற்றப்படுவதில்லை. தோல்வியையும் வெற்றியையும் ஒன்றாக பார்த்ததால் தான் அவர்களை இவ்வுலகம் தலை சிறந்தவர்களாக கொண்டாடுகிறது. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. 20-30 ஆண்டுகள் கழித்து நரைத்த முடியோடு அல்லது முடியே இல்லாமலோ நான் தெருவில் நடந்து செல்லும் போது உங்களில் யாரோ ஒருவர் என்னை பார்த்து, நான் உங்களின் உரையை படிக்கும்போது கேட்டவன் என்று சொல்லவே நான் விரும்புகிறேன். என்னால் இந்த நாளை மறக்க முடியாது, உங்களாலும் மறக்க முடியாது என நம்புகிறேன் என பேசி முடித்தார். இவ்வாறு ஃபெடரர் பேசி முடித்ததும் கைகளை தட்டியபடி இருந்த மாணவர்களின் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த பேச்சு விளையாட்டு வீரர்கள் பேசியதில் ஆகச் சிறந்தது என்று ஊடகங்கள் பாராட்டி வருகிறது.